கிணத்த காணோம். அதாவது இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லப்படுது. என்ன உண்மை சம்பவம் அப்படின்னா டைனோசருங்க. அந்த டைனோசரை வச்சு இந்த படத்துல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. கிணத்த காணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது இன்டர்வல் வர படம் எப்படி போகுது அப்படின்னா, யோகி பாபு தன் ஊர் மக்களோட சேர்ந்து அவங்க ஊருக்கு வந்து எப்படியாச்சும் தண்ணி வர வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய கனவு. அதுக்கு ஏதோ பண்ணி ஒரு இடத்துல குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வரும்னு பார்த்தா அங்க வந்து ஒரு முழு டைனோசரோட எலும்பு கூட இருக்கு. இப்படிதாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் காமெடி கலந்த யோகி பாபுக்கு ஒரு சின்ன கியூட்டான லவ் ஸ்டோரியோட வேகமா விறுவிறுப்பா போகுது. இப்ப செகண்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப்ல தாங்க படமே இருக்கு. ஐயோ தாங்க முடியல, அப்படி ஒரு காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சு ஆடியன்ஸ் எல்லாருமே வகுறு புளிங்க சிரிக்க வைக்கிறாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, அந்த டைனோசர் எலும்பு கூடு கிடைச்சதுல அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடு இடிஞ்சு அங்க வந்து ஒரு வயசான தாத்தா இறந்துடுறாரு. அதுல கோபமான யோகி பாபு தோண்டின கிணற மூடிட்டு தாத்தாவை கொண்டு போனோம் அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. போலீஸ்காரங்க வந்து அந்த தாத்தாவை இவர் ஆக்சிடென்ட்ல தானே இறந்தாரு, அப்பனா மார்ச்சுரி போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் தருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அது அந்த ஊர் மக்கள் யாருக்குமே ஏத்துக்க முடியல. இந்த சோகத்துல அவங்க இருக்கும்போது தற்செயலா அங்க வந்து ஒரு மலை வந்துருது. அந்த மலையில அந்த டைனோசர் எலும்பு என்னாச்சு, மறுநாள் காலையில அந்த ஆராய்ச்சியாளர் எல்லாருமே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த டைனோசர் எலும்பு இல்லை. அது என்னாச்சு, ஊர்க்காரங்க நீங்க தான் யாரோ எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறீங்க, மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே கஷ்டப்படும்படியா இல்லாம ரொம்ப காமெடியா பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்களா நடிச்ச ஒவ்வொரு சின்ன கேரக்டருமே இந்த படத்துல ரொம்ப அழகா சூப்பரா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் யார் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி கரெக்டா வேலையை வாங்கி இந்த படத்தை ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருக்காரு. சரி, இப்ப படம் கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யோகி பாபு வந்து ஒரே வார்த்தையா சொல்லிடுறாரு, மினிஸ்டர் வரட்டும், அவர் வந்து என்னோட கோரிக்கை ஏற்று இதுல வந்து கையெழுத்து மட்டும் போடட்டும், நான் வந்து டைனோசரோட எல்லா எலும்பையும் தந்துடுறேன், நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கை தாங்க இந்த படமே. அது என்னதுன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு டைனோசரோட எலும்பு வந்து உண்மையாவே கிடைச்சிருந்தது. அதை வந்து நியூஸ்ல எல்லாம் போட்டு டைனோசர் நம்ம ஊர்லயும் வாழ்ந்திருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டாங்க. ஆனா அந்த டைனோசரோட எலும்ப அதே ஊர்ல கண்காட்சி வச்சு யாரா இருந்தாலும் அங்க வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த படத்துல ஒரு கோரிக்கையாகவும் ஒரு நல்ல ஐடியாவையும் டைரக்டர் இந்த படத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது போக இந்த ஊர் மக்களுக்கு தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி எப்படி வந்துச்சு, கிளைமேக்ஸ்ல அந்த தண்ணி கிடைச்சதா இல்லையா, அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த தண்ணி எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத நீங்க இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்து வகுறு குழுங்க சிரிச்சு சந்தோஷமா போயிட்டு வாங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.